Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ESDS Software Solutions IPO-வோட complete analysis பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2005ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க and இவங்க வந்து சாஃப்ட்வேர் as a service providing businessல இருக்காங்க. அதாவது இந்த கம்பெனி வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் AI enabled cloud and end-to-end IT service providing businessல இருக்காங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற டிஃபரண்ட் சர்வீசஸ்னு பார்க்கும்போது மேனேஜ்டு சர்வீசஸ், cloud and data migration, disaster recovery as a service, backup as a serviceனு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோலொகேஷன் டிசியில் பார்த்தீங்கன்னா கோலொகேஷன் சர்வீசஸ் அண்ட் டேட்டா சென்டர் சர்வீசஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட பிளாட்ஃபார்ம் படி பார்க்கும்போது கம்யூனிட்டி கிளவுட்ல BFSI கம்யூனிட்டி கிளவுட், கவர்மெண்ட், என்டர்பிரைஸ் அண்ட் SAP HANAன்னு மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த ஒரு கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம்ல இருந்து எந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிற டீடைல்டு அப்டேட்ஸை ஃபர்தர் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் இவங்களோட கிளவுட் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் கிளவுட்னு ஓன் கிளவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அண்ட் செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்ல கிரியேட் யுவர் கிளவுட் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம் AI ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க. AI ப்ராடக்ட்ஸ்ல ஸ்வராஜ் போதி அண்ட் கருடா வச்சிருக்காங்க. GPU சர்வீசஸ்ல பார்க்கும்போது GPU as a சர்வீஸும் ஆஃபர் பண்றாங்க. இந்தியாவில் இந்த கம்பெனி வந்து 5 Tier 3 டேட்டா சென்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஓவரால் டேட்டா சென்டர்ஸோட ஸ்கொயர் ஃபீட் படி பார்க்கும்போது 75,266 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இவங்களோட ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி சொல்யூஷன்ஸான ஸ்வராஜ் கிளவுட் வந்து இந்தியாவிலேயே ஃபாஸ்ட் செல்லிங் பிளாட்ஃபார்மாக வந்துட்டு இருக்கு. இதுவும் இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனியில் 993 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது IaaS சர்வீசஸ்ல இருந்து 43.88% ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் கிளவுட் சர்வீஸ் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருந்து 35.55, கோலொகேஷன் அண்ட் டேட்டா சென்டர் சர்வீசஸ்ல இருந்து 8.33, மேனேஜர் சர்வீசஸ்ல இருந்து 41.21 அண்ட் SaaS சர்வீசஸ்ல இருந்து 14.91% ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து IaaS அண்ட் மேனேஜர் சர்வீசஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளைண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது BFSI இருந்து 17.53%, கவர்மெண்ட்ல இருந்து 27.37 அண்ட் என்டர்பிரைஸ் டேட்டால இருந்து 55.09% ரெவன்யூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து மட்டுமே 74.49% ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் அவுட் சைட் இந்தியால இருந்து 25.51% ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து இந்தியால இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 120.82 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் வர்த் பார்த்தீங்கன்னா 528.81 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா ரெடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் வந்து 408 சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 429 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட EPS இயர் ஆன் இயர் கேட்டகரியில டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share வந்து 12.03 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 35.66 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். சாஃப்ட்வேர் as a சர்வீஸா ப்ரொவைட் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து கரண்டா நெகட்டிவா இருக்கு. பிகாஸ் இவங்களோட பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில E2E நெட்வொர்க்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அண்ட் அவங்களோட PE ரேஷியோ வந்து நெகட்டிவா ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரீசன்னால டைரக்ட் பியர் கம்பேரிசன் பண்ண முடியாது. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7423 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க.
இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 26ல 25.59% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் பேட் மார்ஜின் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 25.12% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 32.78% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 0.08 டைம்ஸ் அளவுக்கு தான் மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுனாவே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த ஒரு டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் அஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது E2E நெட்வொர்க்ஸ் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் டிஃபரெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுல இந்த கம்பெனி டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபண்டமெண்டல்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் E2E நெட்வொர்க்ஸை விட ESDS சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட சாஸ் பிசினஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்டோட இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 30 எஸ்டிமேட் படி பார்க்கும்போது 7.55% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த ஐபிஓல மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ரொம்பவே லோவா இருக்கு. இதை பத்தி டீடைலா ஃபர்தர் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனிக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டேட்டா சென்டர்ஸ் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபி டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ 28 ஆகஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 1 செப்டம்பர் க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹1 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 34 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 720 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். ஷேர்ஸ் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 2 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 4. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ப்ரீ ஐபிஓல 46.06% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் ஐபிஓல 39.47% தான் மெயின்டைன் பண்றாங்க. ஆக்சுவலா பார்க்கும்போது போஸ்ட் ஐபிஓ அண்ட் ப்ரீ ஐபிஓல ப்ரொமோட்டர்ஸ் ரொம்ப கம்மியான ஸ்டேக் தான் ஹோல்டு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் ரிஸ்க் ஃபேக்டர் நான் பார்க்குறேன். ஃபைனலா ESDS சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பியர் கம்பேரிசன் அண்ட் இஷ்யூ டைப்புக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பிரைஸ் வேல்யூஷனுக்கு ரேட்டிங் எதுவுமே கொடுக்க முடியாது அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹365 பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 85% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.